எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருத்தனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நாயக திருமணி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள் இந்த ரமலானுடைய புனிதமான இஜ்திமாவில் இரவு நேர தாலீம் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாக என் இதயம் கணிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையில தினமும் நம்ம குர்ஆன் ஷரீஃபில் கூறப்பட்டுள்ள விலங்குகள் சம்பந்தமாக நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க போற விலங்கு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம். அவங்கள வெளியே கூட்டிட்டு போகாதீங்க, கூட்டிட்டு போனா பெரிய சிக்கல் வரும், காட்டில் அவங்கள ஓனாய் என்ன செஞ்சிடும் சாப்பிட்ரும் என்று அவர்களுடைய தந்தை எச்சரித்தார்கள். அதை மீறி கூட்டிட்டு போனாங்க, அவங்கள சாப்பிட்டுச்சுன்னு பொய்யான ஒரு கதைகள் சொன்னாங்கன்ற வரலாறு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஓனாயை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லியிருக்கிறான். அது சம்பந்தமான சில தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓனாயை பற்றி நாம் ஆய்வு செய்து பார்த்த போது நமக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, இன்ற அளவுல இன்னைக்கு தற்காலிகமா 2 வகையான ஓநாய்கள் என்ன செய்வதாக உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு. ஒன்னு கிரே உல்ஃப் அண்ட் ரெட் உல்ஃப்ன்ற மாதிரி 2 வகையா தான் இப்போ பூமி ஃபுல்லா இருக்கக்கூடிய ஓநாய்கள் பிரிக்கப்படுகின்றன. இந்த 2 வகைகள்ல ரெட் உல்ஃப் கூட அதிகமா குறைஞ்சிக்கிட்டே வர்ற மாதிரி சென்செக்ஸனுடைய தகவல் என்ன செய்து நமக்கு தருது. இந்த ஓநாய்களை பத்தி இப்படி ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லப்படுது. இது ஒரு பாசமான விலங்கு என்பதாகவும் சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, ஓனாய் என்பது நாய் இனத்தை சேர்ந்ததுதான். நாய் இனத்திலேயே ஒரு வேரியன்ட் தான் ஓனாய் என்பதாக வரப்போகுது. இது ஒரு பாசமிகு விலங்கு என்பதாகவும் என்ன செய்து ஆய்வுல சொல்லப்படுது. ஆனால் இந்த ஓநாய்கள் என்பது கூட்டமாக மட்டும்தான் வாழும். தனித்தனியா பெட் அனிமல் மாதிரி நம்ம கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, வளர்க்க முடியாது. இது கூட்டமாக வாழக்கூடிய பண்பை என்ன செஞ்சு கொண்டிருக்கு. பெரும்பாலும் குகைகள் போன்ற பகுதிகளிலே வாழ்வதை தான் இது விரும்புகிறது. சுத்துவது எங்க வேணாலும் காட்டுக்குள்ள சுத்தினாலும் தன்னுடைய இருப்பிடமாக குகைகளை அமைத்துக் கொள்வது இந்த இனத்தினுடைய சிறப்பம்சமா இருக்கு. முழுவதுமாக வளர்ந்த ஒரு ஓநாயினுடைய எடை 35 முதல் 55 கிலோ எடை இருக்கும் என்பதாக ஆய்வு சொல்லுது. அதே போல இதனுடைய மொத்த நீளம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1.5 மீட்டர் to 2 மீட்டர், அதாவது ஏறத்தாழ ஒரு 6 அடி வரைக்கும் என்ன செய்யும் இதனுடைய நீளம் இருப்பதாக நமக்கு ஒரு தகவல். உயரம் ஒரு 2 அடி வரைக்கும் 2.5 அடி வரைக்கும் என்ன செய்யுது இந்த ஓநாயின்றதனுடைய உருவ அமைப்பு என்ன செய்து இருக்கு. இதுல பெண் ஓநாய்கள் என்பது சிறிதாக தான் இருக்கும் என்பதாக ஆய்வு சொல்லுது. இந்த ஓநாய்களை பார்த்தாலே பயமுறுத்துற தோற்றம் நமக்கு இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய கண்கள் என்று எழுதப்படுது. காரணம் என்னன்னா, ஓநாயினுடைய கண்கள் என்பது இரவு நேரத்துல அது தனியா அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய லைட்டு அமைப்பை கொண்டுதான் இருக்கு. நல்ல ஒரு 250 டிகிரி வரைக்கும் அதை சுற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கண்ணினுடைய இயற்கை தன்மையை இறைவன் வச்சிருப்பதாக என்ன செய்யுது ஆய்வின் மூலமா நமக்கு நல்ல தெளிவா தெரியுது. இதை தாண்டி ஒரு ஓநாய் என்பது இயல்பாகவே இறைச்சிகளை அதிகமாக உண்ணக்கூடிய பழக்கம் முடியாது. ஆனால் ஒரு நாளுக்கு இதற்காக வேண்டி சராசரியாக ஒரு ஓநாய் 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு திரும்புவதாக ஆய்வு நமக்கு சொல்லுது. கிட்டத்தட்ட இந்த ஓநாயினுடைய ஸ்பெஷலே இதனுடைய சவுண்டு தான். அதுதான் ஓநாய் ஊழ விட்டுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். 9 கிலோமீட்டர் வரை இதனுடைய சத்தம் என்ன செய்யுமா கேட்குமா. அதாவது அடர்ந்த பகுதிகளாக இருந்தால் வெட்ட வெளியாக இருந்தால் ஆய்வறிக்கையின்படி 16 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் ஒரு ஓநாயினுடைய சத்தம் தூரத்தில் கேட்கப்படும் என்பதாக சொல்லப்படுது. பொதுவா ஓநாயினுடைய வேட்டை தன்மையை தனித்திருக்கக்கூடிய விலங்குகள் அது வேட்டையாடவே ஆடாது. அது கூட்டமாக இருக்கிற விலங்குகளை நோக்கி போய் அதுல பலகீனமானது யாரு அல்லது வயது முதிர்ந்தது யாருன்னு சூஸ் பண்ணி அந்த கூட்டத்தை கலைச்சு பிறகு என்ன செய்யுமா வேட்டையாடுறது தான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. காரணம் என்னன்னா, தனியா இருக்கிற அந்த ஒரு விலங்கை இது சூஸ் பண்ணாது. காரணம், அது பலம் மிகுந்ததாக இருந்தா இது தோற்கடிக்கப்படும் என்பதற்காக இந்த முறை என்ன செய்து இது கையாளுவதாக நமக்கு ஆய்வு நமக்கு சொல்லி தருது. இதுல இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஓநாய் தான் சாப்பிடக்கூடிய அந்த இறைச்சிகளை வெரி குயிக்கா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஆசிட் அதுக்கு வயிற்றுல சுரக்கிறதா ஆய்வு சொல்லுது. அதனால ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 to 5 முறை வரைக்கும் கூட என்ன செய்யுமா இது உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வல்லமை கொண்டதா இருக்குது. பனி பிரதேசங்கள்ல கூட இந்த ஓநாய்கள் வாழுது. ஆனால் பனி பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலங்கள் நார்மலாகவும் இன்னொரு 6 மாத காலங்கள் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் காரணத்தால அந்த 6 மாதத்துல எல்லா உணவுகளையும் எடுத்து சேகரித்து சாப்பிட்டு மிச்சத்தை சேர்த்து வைத்துக்கொண்டு
அந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் 6 மாதத்துல சுத்தமா வேட்டைக்கே செல்லாது, இருக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த கொழுப்புகளை வந்து உடலில் இருந்தே அதை உணவாக மாற்றிக்கொள்வதோ அல்லது சேமித்து வைத்திருந்த உணவை சாப்பிடும் என்ற பழக்கங்கள் இந்த ஓநாய்க்கு இருப்பதாக நமக்கு தெரியுது. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இதனுடைய உருவத்தில் அதனுடைய காது. நாய்களுக்கும் ஓநாய்களுக்கும் வித்தியாசப்படக்கூடிய இடமே அந்த கூர்மையான காதுகள் தான். மனிதனுடைய கேட்கும் திறமையிலிருந்து 20 மடங்கு சக்தி கூடின ஒரு அமைப்பு இந்த ஓநாய்களுக்கு இருப்பதாக தகவல்கள் வருது. பொதுவா ஓநாயினுடைய கர்ப்ப காலம் வந்து 63 to 65 நாட்கள் என என்ன செய்து சொல்லப்படுது. ஒரு பெண் ஓநாய் என்பது ஒரு பிரசவத்துல வந்து 4 முதல் 7 குட்டிகள் வரைக்கும் என்ன செய்து போடுது. ஆனா அது வளர வளர அது முழுமையா எல்லாமே காப்பாற்றப்பட்டு வரும் என்பது ஆய்வுல வந்து சரியான தகவல்கள் இல்லை. எப்படியும் 1-2 என்ன செஞ்சிடும், மிஸ் ஆகி 1-2 தான் ஃபைனல் வரைக்கும் வருவதாக சொல்லப்படுது. ஒரு ஓநாயினுடைய ஆயுட்காலம் 8 முதல் 10 ஆண்டுகள் என்பதாக சொல்லப்படுது. இதுல ஒரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, தென் அமெரிக்காவிலும் சரி, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த பகுதிகளில் வந்து ஓநாய்கள் இல்லை என்பதாக ஒரு தகவல்கள் என்ன செய்து வருது. 2000க்கு பிறகு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் பிரகாரம் நம்முடைய இந்திய திருநாட்டில வந்து சுமார் ஒரு 2000 to 3000 ஓநாய்கள் மட்டுமே என்ன செய்து இருப்பதாக செய்திகள் நமக்கு வருது. ஆக அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்துல நமக்கு சொல்லி காட்டும் போது இந்த ஓநாயும் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஏன்னா ஓநாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் வந்து அவங்க தகப்பனார்கிட்ட கொண்டு போய் அதை செய்தார்கள் என்ற வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள இந்த ஓநாயை பற்றி இன்று ஒரு போதுமான ஒரு தெரிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த தகவல்களை நாம் பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த நாட்களுக்கு இன்னும் என்ன விலங்குகள் இருக்கிறதோ அதை ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.